ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பென்சில் குச்சி. ஆக்சுவலாக நான் ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து வேறு ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்க போயிருந்தேன். இதை வந்து வெளியில் தொங்க விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு பேக்கில் வந்து நிறையாவே ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி தோணுச்சு. சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொன்ன மாதிரி தெரிஞ்சு பரவாயில்லையே அப்படின்ட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த கூடை இந்த முரம்லாம் பார்த்திங்கன்னா கெட்டியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இது குக்கர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த லிட்டெல்லாம் அவ்வளோ அழகாக மூடுச்சு. சம்டைம்ஸ் வந்து நெளிஞ்சிக்கிட்டு அப்படி மூடாது, ஃபிட்டாக போயிருக்காது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரேலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிசைனாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் கொடுத்துருந்தாங்க. இது என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு எல்லாமே லைட்டாக வெயிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பலாம் லேசாவோ வளையிற மாதிரியோ கொடுக்கல. குடம் மட்டும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக அமுக்குனா இது வளையிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாம் அந்த பேக்கில் வந்து எல்லோ க்ரீன் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம இந்த பேக்கை பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேயும் மேக்ஸிமம் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. இது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வைக்கணும்ல அது மாதிரி கூட வந்து இருந்துச்சு. இந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து இது மாதிரி இல்லை என்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இந்தளோட பேக்கெட்டில் ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சேம் வந்து அந்த பேன் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருந்துச்சு இந்த பேனு. இதில் வந்து குக்கர் வைக்காதனால இதை வச்சு இப்போ இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கல. ஆனால் என்ன மட்டமான பிளாஸ்டிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாத்துலேயும் முறை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த முறமும் கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா கெட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா பேக்லேயுமே ஸ்டவ்வு, பேனு கூட வயர் கூட இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் வந்து யூனிக்காக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் பேக்கெட்டில் இல்லாத ஐட்டம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் தாங்க. இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது பாக்கெட்டில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 6 பாக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 ருபீஸ். ஒரு பேக்கெட்டோட ரேஞ்சு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு 80 ருபீஸ் அல்லது 100 ருபீஸ் பேக்கில் வச்சுருக்காங்க. அதை வந்து என்னென்னா ஒரு சில ஐட்டம் தான் ஒருத்தரும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒருத்தவங்க ஸ்டவ் வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தவங்க பேன் வச்சுக்குவாங்க, அப்புறம் ஒருத்தவங்க குடை வச்சுக்குவாங்க. பட் இதுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு செட்டு இருக்கும். அவங்க கொஞ்சம் ஈஸியாக விளையாடுவாங்க. ஃபைட் அந்த இடத்துல இருக்காது. இப்போ டோட்டலாக இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வு வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. அது வந்து 6 இருந்துச்சு. அதே மாதிரி குடமும் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் இருந்துச்சு. முறமும் இருந்துச்சுங்க. இந்த 3மே வந்து எல்லா பேக்லேயுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கூட வந்து மொத்தம் 4 தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வைக்கிற கூட 5 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேன் வந்து 6 கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரே வந்து 3 தான் இருந்துச்சு. ஹாட் பாக்ஸும் ஒன்று தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் வந்து 2 இருந்துச்சு. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பரவாயில்ல, இந்த ரேஞ்சுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்க்கவும் நிறையா இருக்குது. குடம் தான் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு குடம் வந்து தண்ணி ஊற்றினா லீக் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்துச்சு. அதனால் ஒரு செக் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றி பார்த்தேன். கீழே வந்து ஒரு ட்ரே வச்சுக்கிட்டேன். அதில் வந்து சிந்துனா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறப்ப லைட்டாக கொஞ்சம் கீழே பட்டுருச்சு. இப்போ கீழே வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேனில் வச்சு பார்க்கலாம். இது வந்து கீழே ஏதாச்சும் ஓட்டையாக இருந்துச்சுன்னா லீக்காக இருக்கா இல்லையான்ட்டு. இந்த ரெட் கலர் குடம் தான் வந்து கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுதான் வந்து லீக் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது சும்மா டெஸ்டிங் தாங்க. நம்ம வச்சு விளையாடுறதுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதில் தண்ணியை ஊற்றி வச்சு விளையாண்டா லீக் ஆகுது ஆகலை, அதனால் இந்த பேக் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கொடுத்துருக்கதை நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த குடத்தை பார்த்திங்கன்னா நார்மலாக சும்மா தண்ணி ஊற்றி வச்சு லைட்டாக விளையாடுறப்ப எதுவுமே லீக் ஆகலை. ஓட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குடம் வந்து ஜாயினிங் இருக்கும்ல அந்த அதில் வந்து லீக் ஆணுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் லீக் ஆணுச்சு. அப்போயும் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து லீக் ஆகலை. அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல தாங்க ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ஒட்டாததுனால அந்த இடத்துல கேப் தெரிஞ்சுட்டு அது மூலியமாக வந்து நமக்கு தண்ணி லீக் ஆச்சு. ஆனால் என்னென்னா அதை ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா தண்ணி
வரமாட்டேங்குது, ஓட்டையே தெரிஞ்சாலும் தண்ணி அவ்வளோக்காண்டி வரமாட்டேங்குது. இந்த ரெட் கலரில் மட்டும் அப்படியே கசிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி இந்த ப்ளூ கலரில் வந்து சுத்தமாக வரலை. ஒன்று கூட வந்து வெளியவும் வரலை, கசியவும் இல்லை. அப்போ இதுதான் வின்னர்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமுக்கி பார்த்தப்ப லைட்டாக தண்ணி வந்து வெளியில் வந்துச்சு. இது வந்து நான் சாய்ச்சதுனால வந்தது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். வந்து ஓரளவுக்கு அந்த இப்படி அந்த கேப் வழியாக வந்து வருது. இப்போ அந்த கேப் தெரிஞ்ச இடத்த மட்டும் ஏதாச்சும் பண்ணி நம்ம வந்து அந்த கேப்பை அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லாவே இருக்குங்க. அப்படி இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து அதை அமுக்காமல் எதுவும் செய்யாமல் நார்மலாக வச்சு விளாண்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து லீக் ஆகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரை வச்சு நம்ம 5 குடத்தை வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு பெரிய சாதனை பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியான ரேஞ்சிலையுமே வந்து நமக்கு இது மாதிரி டாய்ஸ் நிறையா கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த சேனலில் வர வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.